எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 2 ஏப்ரல் 2025 மற்றும் 3 ஏப்ரல் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ பூனம் குப்தா. பூனம் குப்தா. இரண்டாவது கேள்வி, 2024-25 நிதியாண்டில் ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு? 2024-25 நிதியாண்டில் மொத்த ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு? ஆப்ஷன் சி 22.08 லட்சம் கோடி ரூபாய். அடுத்து மூன்றாவது கேள்வி, 2025 ஆண்டுக்கான மெகா கோடீஸ்வரர்கள் அதாவது பில்லியனர்கள் பட்டியலில் எந்த நாடு அதிக கோடீஸ்வரர்களில் முதலிடத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அமெரிக்கா முதலிடம், சீனா இதில் இரண்டாவது இடம், இந்தியா மூன்றாவது இடம். அடுத்து நான்காவது கேள்வி, செட்டிகுளம் பகுதியில் விளையும் எந்த பொருளுக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியது? செட்டிகுளம் பகுதியில் விளையும் எந்த பொருளுக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம். அது மட்டும் இல்லாமல் அதாவது கும்பகோணம் வெற்றிலைக்கும் அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை மாணிக்க மாலை ஆகிய இரு பொருளுக்கும் புவிசார் குறியீடு சமீபத்தில் மத்திய அரசு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஐந்தாவது கேள்வி, வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தவர் யார்? வகுப்பு சட்ட திருத்த மசோதா 2024 மக்களவையில் தாக்கல் செய்தவர் யார்? கிரண் ரிஜ்ஜு. கிரண் ரிஜ்ஜு. அடுத்து, நாட்டின் முதல் 3D பிரிண்ட் கான்கிரீட் பங்களா புதுமை தொழில்நுட்பத்தில் எந்த நகரில் உருவானது? நாட்டின் முதல் 3D பிரிண்ட் கான்கிரீட் பங்களா புதுமை தொழில்நுட்பத்தில் எந்த நகரில் உருவானது? ஆப்ஷன் ஏ புனே. புனே. அடுத்து ஏழாவது கேள்வி, திருச்சியில் புதிதாக அமைய உள்ள நூலகத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட உள்ளது? திருச்சியில் புதிதாக அமைய உள்ள நூலகத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ காமராஜர். காமராஜர். அடுத்து 2025-26 நிதியாண்டில் மூலதன செலவு எவ்வளவு தொகையாக உயர்ந்துள்ளது? 2025-26 நிதியாண்டில் மூலதன செலவு எவ்வளவு தொகையாக உயர்ந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ரூபாய் 11.21 லட்சம் கோடி. அடுத்து 9வது கேள்வி, 2025 ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மற்றும் பி. அதாவது தமிழவன், பேராசிரியர் தமிழவன் மற்றும் பா திருநாவுக்கரசு ஆகிய இருவருக்கும் மா அரங்கநாதன் இலக்கிய விருது 2025 அறிவிக்கப்பட்டது. அடுத்து 10வது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 2. ஏப்ரல் 2. அடுத்து தமிழ்நாடு உள்பட 25 மாநிலங்களில்
எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான வனப்பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 13,056 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. இதில் முதலிடத்தில் மத்திய பிரதேச மாநிலத்தில் கிட்டத்தட்ட 5,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள வனப்பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 12வது கேள்வி. வந்தனா கட்டாரியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? வந்தனா கட்டாரியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை. ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை வந்தனா கட்டாரியா சமீபத்தில் ஓய்வை அறிவித்தார். அடுத்து கிரெய்க் பிராத்வைட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கிரெய்க் பிராத்வைட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கிரிக்கெட் வீரர். கிரிக்கெட் வீரர், வெஸ்ட் இண்டீஸ் அணியை சார்ந்தவர். அடுத்து 2025 தேசிய சப் ஜூனியர் வில்வித்தை போட்டியில் தமிழக வீராங்கனை SS மதுனிஷா 15 வயதுக்குட்பட்டோர் பிரிவிலும் 13 வயதுக்குட்பட்டோர் பிரிவிலும் 2வது இடம் பிடித்து 2 வெள்ளிப் பதக்கங்களை கைப்பற்றினார். அடுத்து 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 118.9 கிலோமீட்டர் தூரத்தை இயக்கி பராமரிக்க ரூபாய் 5,870 கோடிக்கு ஒப்பந்தம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2இல் 118.9 கிலோமீட்டர் தொலைவுக்கு இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கான திட்ட அறிக்கையை தில்லி ரயில்வே நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் விகாஸ் குமாரிடமிருந்து வழங்கிய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் MA சித்திக். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 2 ஏப்ரல் 2025 மற்றும் 3 ஏப்ரல் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரியது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.